ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் ஷர்ட் ஸ்டிச்சிங் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மெயினாக ஷர்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா, பட்டி பேஸ்ட்டும் காலரும் நம்ம ஒட்டி எடுத்துக்கணும் அயன் பாக்ஸில். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிட்டேன். கை, ஷோல்டர், ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். கட்டிங் வீடியோவும் என் சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், யூனிஃபார்ம் கட்டிங் வீடியோ. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இன்னொரு வீடியோ வேணாலும் கட்டிங் வீடியோ போடுறேன். இப்போ ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம காஜா பக்கமாக இந்த பட்டி பேஸ்ட்டை முதல்ல ஒட்டி எடுத்துக்கணும். பட்டன் பக்கம் ஒட்டக்கூடாது. காஜா பக்கமாக நம்ம காஜா கட்டுவோங்கள ஷர்ட்டில், அந்த பக்கம் நம்ம இந்த பட்டி பேஸ்ட்டை இப்போ ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் ஒட்டுறதுக்கு, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி நல்லா இப்படி நெகத்தால் கீறி விடுங்க. நெகத்தால் கீறி விட்டு இப்படி அயன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி நல்லா இப்படி அயன் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இந்த துணியில் பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பாருங்கள், இந்த வலுவழுப்பாக இருக்கிறத அடியில் வைக்கணும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறத மேலே வச்சு இப்படி ஒட்டணும். பாருங்கள் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டுக்குங்க, கேப் இடைவெளி விட்டுக்குங்க. நல்லா ரொம்ப ஒட்டி நீங்கள் பேஸ்ட்டை ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா தான் ஒரு 1.25 இன்ச் அளவு கேப் விட்டால் தான் நம்ம இப்போ மடிக்கிறப்ப கரெக்டாக வந்துடும். இப்படி கொஞ்சம் நான் ஆல்ரெடி இப்போ சிசர் கட்டு கொடுத்துருக்கேன். இந்த துணியில் கொஞ்சம் கிளியராக தெரியல, அதனால தான் உங்களுக்கு 1.25 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி ஒட்டுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி நல்லா ஒட்டிக்கிங்க. நல்லா அயன் பாக்ஸ் ரொம்ப ஹீட் கம்மியாக வேணாம், மீடியமான ஹீட்டில் வச்சு இப்படி ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ அப்படியே இந்த துணியை மடிங்க. இப்போ அதே போல் இப்படி மடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பேப்பர் பேஸ்ட்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த பட்டி பேஸ்ட்டு ஃபுல்லுமே உள்ளே போயிடும். இந்த பட்டி பேஸ்ட்டு ஃபுல்லும் உள்ளே போகிற மாதிரி, கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது, உள் பக்கமாக போயிடணும். இதே போலவே நல்லா நீட்டாக அப்படி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம கேர்ள்ஸ் ஷர்ட்டு அப்படின்னா இந்த பேப்பர் பட்டி நம்ம ஒட்ட தேவையில்ல. ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு மெயினாக நம்ம பட்டி பேஸ்ட்டு ஒட்டி தான் ஆகணும். நீங்கள் நூல் கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க. இதே போல் நீங்கள் பட்டி பேஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாவே கொடுப்பாங்க. காலருக்கும் அப்படி தான். நீங்கள் காலர் அளவெடுங்க. நீங்கள் இப்போ பசங்களுக்கு அளவெடுத்து 11 இன்ச் வந்தாலும் 12 வந்தாலும் 13 வந்தாலும் அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி காலர் கடையில் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப அந்த அளவு வச்சு நம்ம வாங்கிக்கலாம். காலரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ 13 இன்ச் காலர் தான். இப்போ இதே நீங்கள் அளவெடுக்கிற சட்டைக்கு நெக்கு அளவெடுக்கும் பொழுது எத்தனை இன்ச் வருதோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் காலர் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த காலரை ரெண்டாக அப்படி இடையில அப்படி கட் பண்ணுங்கள். இந்த நெக்கு தனியாக காலர் தனியாக கட் பண்ணுங்கள். இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு காலர் தனியாக நெக்கு தனியாக நம்ம ஒட்டிக்கணும். இப்போ இதே போல் இப்படி சதுரமாக அந்த காலருக்கு தகுந்த நீளம் அகலம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கரெக்டாக ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலர் ஒட்டும் பொழுது மெயினாக உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்க பக்கம் மேலே வரணும், நல்லா வலுவழுப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் அடியில் துணிக்கு அடியில் இருக்கணும். அதே போல் வச்சு ஒட்டிக்கிங்க. ஏன்னா மாற்றி ஓட்டிக்கிட்டா அப்புறம் அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதே போல் வச்சு நம்ம அயன் பண்ணி நீட்டாக எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு மடி மடிங்க. இந்த ஷேப்பில் இப்படி மடிங்க. மடித்து மறுபடியும் நல்லா அப்படி தேய்ச்சி எடுத்துங்க. ஏன்னா இப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது 2 பீஸ் நமக்கு கிடைச்சிக்கும். துணி 2 பீஸ் கிடைக்கும் பொழுது காலர் தைக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ காலர் ஒட்டியாச்சு. அடுத்து நெக்குக்கும் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மினுமினுன்னு இருக்க தெரியுது பார்த்தீங்களா, அதை அடியில் வச்சுக்கணும். அப்படியே தேய்ச்சி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதே போல் ஒட்டும் பொழுது அவசரப்படக்கூடாது. லைட்டான ஹீட்டில் நீங்கள் ஒட்டிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த காலர் எடுத்துக்கும், நெக்கு எடுத்துக்கும். நல்லா ஹீட் நல்லா ஒட்டுற அளவுக்கு தேய்க்கணும். இப்போ நான் கொஞ்சம் இடைவெளியில கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நெக்கு தைக்கும் பொழுது 2 பீஸ் தேவைப்படும். இன்னொரு பீஸும் இப்போ நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். இப்போ ஒற்றை வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் பார்த்துருவோம்.
ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்பொழுது என்ன பண்ணணும், பட்டன் பட்டி காஜா பட்டி தான் தைக்கணும். இப்போ பட்டன் பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, 1 இன்ச் அளவுக்கு அகலம், மினிமம் வந்து 1 இன்ச்சாவது வரணும் அகலம் வந்து, அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கிங்க. இப்போ 2 மடிப்பு, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஓரமாக தையல் ஓட்டணும். அந்த மடிப்பு வந்து ஒரே சமமாக வரணும். மடித்து தையல் ஓட்டிட்டு இந்த ஓரத்துலேயும் பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், அப்படி அதனால் இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ பட்டன் பெட்டி வேலை முடிஞ்சுது. அடுத்து பாருங்கள், காஜா பக்கம் நம்ம வந்து பட்டி வந்து ஒட்டி வச்சுருந்தோம்ல, அந்த பக்கம்தான் பட்டி பேஸ்ட் ஒட்டியிருந்தோம் பார்த்தீங்களா. இது வந்து பட்டன் பக்கம், இது வந்து காஜா பக்கம். இதை முதல்ல செக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து இதுலேயும் அப்படி தான், ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம ஒட்டியிருந்த பக்கம் தெரியுதுங்களா, அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஓரமாக ஒரு தையல் ஒட்டிக்கிங்க. அந்த பேஸ்ட் வந்து உள்ளே தான் போகணும், வெளியே கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, ஏன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒட்டும் பொழுதே பார்த்து கரெக்ட் பண்ணி ஒட்டிக்கிங்க. அடுத்து இந்த ஓரத்தில் ஒரு தையல், ஏன்னா ஜென்ஸ் ஷர்ட்டு அப்படிங்கிறப்ப நம்ம பட்டி வந்து இதே போல் ஒட்டி தைச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங்காக இருக்கும். இதே நீங்கள் கவுன் ஷர்ட்டுக்கு கூட நீங்கள் இதே போல் பட்டி ஒட்ட தேவையில்ல. இப்போ காஜா பட்டி, பட்டன் பட்டி ரெண்டுமே 2 பீஸும் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஷோல்டர் தாங்க. இந்த ஷோல்டர் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் 2 ஷோல்டர் வெட்டி வச்சுருக்கேன். 2 வெட்டி வச்சுருக்கேன்னா, இப்போ அடியில் வந்து ஒரு ஷோல்டரை வைங்க. இப்போ சென்டராக ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுக்கு நேராக இப்போ பேக் பார்ட்லேயும் ஒரு சிசர் கட் இருக்கும். நடுப்பரை இப்படி வச்சு கரெக்டாக, அடுத்து மேலே ஒரு ஷோல்டர், அடியில் ஒரு ஷோல்டர், அதுக்கு மேலே பேக் பார்ட் துணியை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஷோல்டரை வைக்கணும். அப்போ மொத்தம் 3 பீஸ் இருக்கும். அந்த 3 பீஸும் நகராமல் சென்டர் பண்ணி தைக்கணும். கரெக்டாக நீங்கள் சிசர் கட்டு கொடுத்த இடம் பாயிண்ட்டாக அந்த 3 பாயிண்ட்டு ஒன்றா ஒரே இடத்துல வரணும். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் ஓட்டிக்கலாம். தையல் ஓட்டி எடுத்துட்டு இதுக்கு நம்ம படிமான தையல் போடணும். இப்போ எப்படின்னா, இந்த ஷோல்டர் வந்து இதே போல் தான் வரும். அப்போ அந்த பிசுரை மேலே பாருங்க, மேலே வச்சு இப்போ படிமான தையல் ஓட்டிக்கலாம். இப்போ நல்லா ஓரமாக படிமான தையல் ஓட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட்டு தைச்சி வச்சுருந்தாங்களே பட்டன் பட்டி, காஜா பட்டி, இப்போ பட்டன் பட்டியை வந்து மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டணும். இப்போ பட்டன் பட்டி நம்ம மடித்தது எந்த பக்கம் தெரியுது, மேல் பக்கமாக தெரியுது. அப்போ மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டரில் மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். காஜா பட்டன் பட்டி மேல் பக்கமாக தெரியணும். உள் பக்கமாக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே வெளியே மாறி போயிடும். அதனால தான் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துட்டு, இப்போ அடுத்து நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த துணி தெரியுதுங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஷோல்டரை எடுத்து இந்த துணியை நல்லா இப்படி உள்ள கையாலேயே இப்படி நகர்த்தி விடுங்க. பாருங்கள், இப்படி நகர்த்தி விட்டு இப்படி ஷோல்டரை வைங்க. இப்போ 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு இப்போ தையல் ஓட்டணும். நீங்கள் ஆல்ரெடி இப்போ ப்ளவுஸெல்லாம் வந்து பட்டி பிசுறு தெரியாமல் பட்டி தைக்கும் பொழுது தைச்சிருப்பீங்க பாருங்கள், திருப்பி அதே போல் தான். இப்போ நல்லா தையல் ஓட்டிக்கணும். தையல் ரொம்ப பெரிய தையல்லாம் ஷர்ட்டுக்கு வைக்கக்கூடாது. நல்லா ஓரளவு சின்ன தையலில் வச்சு தான் தைக்கணும். ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறதுனால பெரிய தையல்லாம் கொஞ்சம் மீடியமான தையலில் வைக்கிறத விட நல்ல சின்ன தையலாக வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து பசங்க போடும் பொழுது பிரியாமல் இருக்கும் தையல். இதுலேயும் அப்படி தான். இப்போ நல்லா துணி இப்படி நல்லா நகர்த்தி விட்டு இப்போ 2 ஷோல்டரையும் இப்படி ஒன்றா வச்சு தையல் ஓட்டிக்கணும். இப்போ அப்படியே தையல் ஓட்டிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ 2 பக்கமும் நம்ம ஷோல்டர் இணைச்சாச்சு. அடுத்து பாருங்கள், திருப்பி பார்க்கும்பொழுது இப்படி தான் தெரியும். பாருங்கள், இப்படி வந்துருச்சிங்களா. இப்போ நல்லா நகத்தால் கீறி விட்டுக்குங்க. நல்லா இப்படி நகத்தால் இப்படி கீறி விட்டால் அந்த சுருக்கம் எதுவும் இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கை மடிச்சடிக்கணும்.
கை மடிச்சடிச்சிக்கலாம். கையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. 1 இன்ச் அளவுக்காவது அகலம் இருக்கணும். அதுக்கு தகுந்தபடி நம்ம மடிச்சடிச்சிக்கலாம். இப்போ கை மடிச்சடிச்சுட்டு இதுலேயும் அப்படி தான். இப்போ எந்த பக்கம் நம்ம குடஞ்சி நறுக்கியிருக்கோமோ அந்த பக்கம்தான் வந்து ஆப்போசிட்டில் வரணும். குடஞ்சதும் பார்க்குற மாதிரி வரணும். இப்போ இதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ 2 மடிப்பு மடித்து ஓரமாக நல்லா தையல் ஓட்டிக்கணும். சின்ன தையலாக வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய தையலில் வச்சு தையல் ஓட்டக்கூடாது. இப்போ தையல் ஓட்டி எடுத்துட்டு இப்போ இந்த கைத்துணியை 2ஆக மடித்து இப்போ ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கா, லைட்டாக ஏற்றம் இறக்கமாக இருந்துச்சுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்தால் அப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்கோல் அளவு செக் பண்ணுங்கள். இப்போ ஷர்ட்டுடைய ஆம்கோலும் கையோடைய ஆம்கோல் அளவும் கரெக்டாக வருதான்னு அளந்து பார்க்கணும். நீங்கள் கட் பண்ணும் பொழுது எப்பயுமே ஆம்கோல் அளவு கொஞ்சம் ஷர்ட்டில் கம்மியாக கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். பெருசாக ரொம்ப கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஷர்ட்டு போடும்போது ஆம்கோல் அளவு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வச்சு பார்ப்போம். இப்போ கரெக்டாக வருது. அப்படி கம்மியாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குடஞ்ச பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டில் வரணும். குடையாத பக்கம் வந்து பேக் பார்ட்டில் வச்சு குடஞ்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தையல் ஓட்டணும். எப்பயுமே வந்து கைக்கு வந்து 2 தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு தையல் ஓட்டினா நமக்கு பிரிஞ்சிரும். அதனால் 2 தையல் ஓட்டி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடி ஒரு தையல். ஏன்னா யூனிஃபார்ம் ஷர்ட்டுக்கு மெயினாக வந்து நம்ம 2 தையல் ஓட்டிக்கிட்டோமோ அப்படின்னா தையல் பிரியாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் துணி வந்து. இப்போ 2 தையல் ஓட்டி எடுத்துட்டு அடுத்து இந்த பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி நகத்தால் கீறி விடுங்க. கீறி விட்டுட்டு இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ மெயினாக வந்து குடஞ்சது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ கை ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடி ஒரு தையல். ரெண்டு தையல் ஓட்டி எடுத்துக்குவோம். இப்போ 2 தையல் ஓட்டி எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சைடு இணைக்கிற வேண்டிதான். சைடு கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு வச்சு இணைச்சா கச்சிதமாக இருக்கும். இப்போ நம்ம கை சுற்றளவு பசங்களுக்கு எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு வச்சுக்கலாம் கரெக்டாக. இப்போ நான் கை சுற்றளவு வந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச் பக்கம் எடுத்தேன். அதே போல் ஒரு 4 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். கை சுற்றளவு ஒரு 4 இன்ச் வச்சு தையல் ஓட்டி எடுத்துக்குவோம். சும்மா 1 இன்ச் அளவுக்கு பிடிச்சு தைச்சா போதும். இப்போ அப்படியே தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ சைடு இணைச்சிட்டு இந்த பக்கமும் அதே போல சைடு இணைச்சிக்கிறேன். ஷர்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த பக்கமும் அதே போல சைடு இணைச்சிட்டு ஷர்ட் வந்து ஏற்றம் இறக்கம் வராமல் அந்த கை ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடியில் மடிச்சடிச்சிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் இப்போ மடிச்சடிச்சிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு நெட்டுக்கு தையல் ஓட்டிக்கலாம்.
ஏன்னா ஒரே டைம்லயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு தைச்சி பாதிக்கு மேலே திருகிக்கிட்டு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இப்படி தையல் ஓட்டிட்டு இதே போல் ஓட்டிட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு 1 இன்ச் அளவுக்கு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் தையல் ஓட்டிட்டு கீழேருந்து தொடங்கி இப்படி தையல் ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி வளைச்சி இப்படி தையல் ஓட்டணும். அப்படி நெட்டுக்கும் தையல் ஓட்டிட்டு வந்துடலாம். தையல் ஓட்டும் பொழுது துணியை ரொம்ப மேல் துணியை பிடிச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னாலும் அப்புறம் திருகிட்டு போகும், ஏற்ற இறக்கம் வரும். கொஞ்சம் லூஸ் கொடுத்து அடிக்கணும். இந்த மேல் துணியை லைட்டாக லூஸ் கொடுத்தோம் அப்படின்னா கச்சிதமாக வந்துடும். மெயினாக இந்த முடியும் டைமில் வந்து நமக்கு ஏற்றம் இறக்கம் வராமல் பார்த்துக்கணும். இங்கே அப்படியே ரஃப் அடித்து தையல் ஓட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஷர்ட்டோட வேலை முடிஞ்சது. அடுத்து காலர். இப்போ அடியில் மடிச்சடிச்சாச்சு. அடுத்து காலர் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ காலர் நம்ம ஆல்ரெடி இப்படி ஒட்டி வச்சுருக்கோங்களா. இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்து தெரியுது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணணும். கொஞ்சமாக தெரியுது பார்த்தீங்களா, அதை காலர் ஒட்டி இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்டராக ஒரு சிசர் கட் கொடுங்க. காலரை கட் பண்ணி இப்படி சென்டராக ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இன்னொரு மடிப்பு இந்த ஷேப்பில் இப்படி மடிச்சுட்டு இப்போ எப்படி நம்ம தையல் ஓட்டணும் அப்படின்னா, மெயினாக வந்து கேன்வாஸ் மேலே வந்து தையல் படக்கூடாது. கேன்வாஸ் பக்கத்துலேயே ஓரமாக ஒட்டுலேயே தையல் ஓட்டிட்டு வரணும். பாருங்கள், கேன்வாஸ் மேலே படாமல் கொஞ்சம் கூட கேன்வாஸ் மேலே படவே கூடாது. அப்படியே ஓரமாக பக்கத்துலேயே தையல் ஓட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அப்படியே பக்கத்துலேயே தையல் ஓட்டி இப்படி எடுத்துட்டு இப்போ ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா துணி ரொம்ப அதிகமாகவும் உள்ளே விடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு இப்படி இதே போல் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ லைட்டாக இப்படி ஒரு மடித்து பாருங்கள், இப்படி நல்லா இப்படி நகத்தால் கீறி விட்டு இந்த பக்கம் லைட்டாக அப்படி மடித்து இதே போல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போல் லைட்டாக அப்படி மடித்து நகத்தால் கீறி விட்டு இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் இப்படி மடித்து விட்டிங்கன்னா திருப்புறத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே காலரை திருப்பி லைட்டாக வந்து சிசரால் இப்படி நல்லா அப்படி விட்டிங்க அப்படின்னா அந்த கூர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இப்படி நகத்தால் அப்படி எடுத்து விடுங்க. அப்படியே மொத்த ஊசி இருந்தாலும் லைட்டாக அந்த கூரை எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இங்கேயும் அதே போல் தான். இப்போ இப்படி திருப்பி நல்லா சிசரால் அப்படி லைட்டாக அப்படி உள்ள அப்படி நல்லா ரொம்ப வேகமாக தள்ளக்கூடாது, லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா கூர் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இந்த காலரில் மெயினாக இந்த கூர் மட்டும் கரெக்டாக வந்தாவே ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ அப்படியே வந்து தையல் ஓட்டிகிட்டு வர வேண்டியதான். பாருங்கள், இப்படி சுற்றி தையல் ஓட்டிகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதே போல் அப்படி தையல் ஓட்டி அப்படியே திருப்பிக்க வேண்டியதான். இப்போ இந்த அடியில் கொஞ்சம் துணி தெரியுதுங்கள, அதை லைட்டாக இழுத்து தைச்சிட்டு வரணும். லைட்டாக இழுத்திங்கன்னா இந்த மேலே பிசுறு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்படி லைட்டாக அடி துணியை இழுத்து கொடுத்து இப்படி தைச்சி விட்டு இப்போ தையல் ஓட்டிகிட்டே வாங்க. அவ்வளோதான், அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு தையல். இப்போ இதே போல் ஓட்டி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலரோட வேலை முடிஞ்சது. அடுத்து நெக்கு. இப்போ சென்டர் பண்ணி ஒரு சிசர் கட்டு.
அடுத்து நெக்கு தைச்சிடலாம். இப்போ நெக் ஒட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு மீதி உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பக்கமும் அதே போல் தான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நல்லா இந்த வளைவாக தெரியுது பார்த்தீங்களா, பாருங்க. இந்த பக்கம் கரெக்டாக சென்டர் பண்ணி ஒரு சிசர் கட்டு கொடுங்க. இங்கேயும் ஒரு சிசர் கட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த மேல் பக்கமாக அப்படியே மடித்து தையல் ஓட்டணும். சிசர் கட்டு கொடுத்ததுக்கு மேலே உள்ள பக்கம் நம்ம தையல் ஓட்டிக்கணும். இப்படி துணியை மடித்து தையல் ஓட்டணும். துணியை மடித்து இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ 2 சிசர் கட்டியும் ஒரே இடத்துல வைங்க. இந்த நெக்கில் நம்ம கட் பண்ணணும்ல, இப்போ வந்து மெயினாக வந்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் தெரிஞ்சால் கூட பிசுறு அதிகமாக வச்சு நம்ம தையல் ஓட்டினோம்னா காலர் சின்னதாகிடும் அகலம் வந்து. அதனால் கச்சிதமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மீதி உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சென்டர் பண்ணி ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக வச்சுக்கிங்க. அந்த சிசர் கட்டோட கச்சிதமாக வச்சு அப்படியே ஒரு தையல். இதுலேயும் அப்படி தான் கேன்வாஸ் மேலே தையல் படாமல் ஓட்டணும். கேன்வாஸ்க்கு பக்கத்துலேயே அந்த துணியில் மட்டும்தான் தையல் படணும். அவ்வளோதான். இதே போலே தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. இதே போலே நெட்டுக்கும் தையல் ஓட்டிகிட்டு வந்து எடுத்துட்டு இப்போ அடியில் ஒரு துணி கொடுக்கணும். பாருங்க, அடியில் ஒரு துணி கொடுத்து இங்கேயும் அதே போல் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கேன்வாஸ் மேலே படாத மறுபடியும் இப்படி தைச்சிட்டே வரணும். கேன்வாஸ்க்கு பக்கத்துலேயே தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம். இப்போ தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு சிசர் கட், இங்கேயும் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கூர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்படி ஒரு மடி மடித்து இப்படி திருப்பி பாருங்கள். இங்கேயும் அதே போல் ஒரு மடி மடித்து இப்படி இந்த துணியை இப்படி திருப்பும் பொழுது அந்த கூர் வந்துடும். நீங்கள் கரெக்டாக கத்திரியால் அப்படியே லைட்டாக அந்த கூரை எடுத்து விட்டுக்கலாம். அப்படி பாருங்கள், இப்படி எடுத்து விட்டுக்குங்க. இந்த பக்கம் இப்படி கத்திரியால் இப்படி லைட்டாக கூரை எடுத்து விட்டுக்குங்க. இப்போ அடுத்து ஒரு மிதியடை ஒரு தையல். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு தையல். அந்த காலர்லேருந்து தான் தையல் ஓட்டிட்டு வரணும். ஸ்டார்டிங்லேருந்தே தையல் ஓட்டக்கூடாது. இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மிதியடை ஒரு தையல் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ ரஃப் அடித்து எடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டது போக மீதி உள்ள கிளாத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ காலர் வேலை முடிஞ்சுது. காலர் தைச்சாச்சு. இப்போ காலரை 2ஆக மடித்து இப்போ நம்ம ஷர்ட்டு தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம நெக் வெட்டியிருப்போம். 2 அளவும் கரெக்டாக இருக்கா, ஏற்றம் இறக்கம் வருதான்னு செக் பண்ணணும். இப்போ காஜா பட்டன் பட்டியை ஈக்குவலாக அடியிலேருந்தே இப்படி வச்சு பார்த்துடுவாங்க. ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு வச்சு பார்த்து செக் பண்ணி இப்போ அளந்து பாருங்கள். இப்படி அளந்து பார்த்து அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ லைட்டாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம பாடி ஏற்றி வச்சுருந்தோங்களா, அதில் வந்து நெக்கோடைய அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைட்டாக வெட்டணும், ரொம்ப அதிகம் பிடிச்சி வெட்டக்கூடாது, லைட்டாக. எப்பையும் வந்து நம்ம காலரை வந்து
காலரை விட பாடியோட நெக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெட்டுறாங்கள்ல அப்போ கொஞ்சம் கம்மியாக வெட்டினாலும் பரவாயில்ல, பெருசாக வெட்டிட்டோம் அப்படின்னா அப்புறமேலுக்கு சட்டை காலர் ஏற்றும் பொழுது கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வரும், அதை பார்த்துக்கணும். இப்போ மேல் பக்கமாக காலரை வச்சு தையல் ஓட்டணும். உள்பக்கம் கிடையாதுங்க, மேல் பக்கமாக வந்து காலரை வச்சு தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம். துணியை வந்து இழுக்கக்கூடாது, காலரையும் இழுக்கக்கூடாது. இந்த அடியில் கிளாத்து தெரியுது பாருங்கள், அதையும் இழுக்காமல் அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வரணும். அப்படியே தையல் ஓட்டிட்டு இங்கே ரஃப் அடித்து எடுத்துருங்க. இப்போ தையல் ஓட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பிசுரை உள்ளே நல்லா நகர்த்தி விடணும். இந்த பிசுரை நல்லா அப்படி உள்ளே நகர்த்தி விட்டு இப்போ ஓரமாக தையல் ஓட்டிட்டு வந்துடுங்க. பாருங்க, அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வாங்க. அப்படியே தையல் ஓட்டிக்கிங்க. அப்படியே ஓரமாக தையல் ஓட்டணும். நல்லா அப்படி உள்ளே நல்லா துணியை நகர்த்தி விட்டு ஓரமாக தையல் ஓட்டிகிட்டே வந்து அப்படியே திருப்பி இங்கிட்டும் தையல் ஓட்டுக்குங்க. நல்லா ரஃப் அடித்து தையல் ஓட்டிட்டு நல்லா அப்படி திருப்பி மறுபடியும் இந்த ஓரத்தில் ஒரு தையல். அவ்வளோதான். இப்போ அப்படி தையல் ஓட்டி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா தெரியிற நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், காலர் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துருச்சு. அடுத்து பாக்கெட் அளவு அகலம் வந்து ஒரு 5 இன்ச் வச்சுக்கிங்க, உயரம் வந்து ஒரு 6 இன்ச் பக்கம் வச்சுக்கிங்க. சின்ன பசங்க அப்படிங்கிறப்ப சைடு அளவு ஒரு 9 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த பசங்களுக்கு இந்த அளவு கச்சிதமாக இருக்கும் பாக்கெட் அளவு. இப்போ நம்ம 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம் மேலே வந்து. ஏன்னா மேலே ரொம்ப மெலிசாக மடித்து அடிக்க முடியாது, ஓரளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. இதே போல் மடித்து தைச்சிட்டு இப்போ 2 பக்கமும் இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் ஓட்டிக்கிங்க. அதே போல் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தையல் ஓட்டுங்க. இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் ஓட்டிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள் உள் பக்கமாக, அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லை உள்ளுக்கு பாக்கெட்டில் கை விடும்போது கொஞ்சம் உறுத்திட்டுருக்கும், அதனால் இப்படி எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இங்கே லைட்டாக அப்படியே சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த கூர் வரணும், அடியில் பாக்கெட்டுக்கு கீழே கூர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட் மாதிரி பிடிச்சிட்டு பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் கூர் வரணும். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இதே போல் இப்படி மடிச்சிக்கிங்க. நல்லா இப்படி நகத்தால் அப்படி கீறி விட்டுட்டு ஓரமாக தையல் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த பாக்கெட் அளவு நம்ம பாக்கெட் தைக்கும் பொழுதும் அளவெடுத்து தான் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா பாக்கெட் ரொம்ப கீழே இறக்கியும் வைக்கக்கூடாது, மேலே ரொம்ப உயரத்துலேயும் வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா, பாக்கெட் வந்து மேல் ஷோல்டர்லேருந்து இப்படி பாருங்கள், இப்படி ஷர்ட் அப்படி வச்சுட்டு மேலே ஷோல்டர்லேருந்து இப்படி அளவெடுத்து பாருங்கள். இந்த மேல் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 5.5 இன்ச் வைங்க, போதுமான அளவு. கரெக்டாக 5.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 6-6.5 இன்ச்செலாம் வச்சு பாக்கெட்டை கீழே இறக்கி தைச்சிட்டோன்னா பாக்கெட் ரொம்ப இறங்கி போயிடும், பார்க்க அசிங்கமாக இருக்கும்.
ஒரு 5.5 இன்ச் உயரம், அகலம் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுக்கிங்க போதும். இதே போல் வந்து அளவு பார்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு பாக்கெட் வச்சு நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பாக்கெட் வந்து நம்ம தையல் ஓட்டும் பொழுது எப்பயுமே நல்லா எந்த அளவுக்கு சின்ன தையல் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன தையலாக வச்சுக்கிங்க. ரொம்ப பெரிய தையலில் வச்சு தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா பாக்கெட் தையல் பிரிஞ்சிரும். அதனால் நல்லா சின்ன தையலாகவே வச்சு நல்லா அப்படி ரஃப் அடித்து தைச்சிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்து இந்த இடத்துல முடிகிற டைமில் நல்லா அப்படி ரஃப் அடித்து இப்படி எடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி தையல் ஓட்டிக்கிங்க. ஏன்னா பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், அதுக்கு தான். அதே போல் இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி நல்லா இப்படி ரஃப் அடித்து எடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஷர்ட்டுடைய வேலை. நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக நமக்கு வந்துடுச்சு ஷர்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா ஷர்ட்டு தைச்சி முடித்த பிறகு சுருக்கம் இல்லாமல் நல்லா நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தா பார்க்க லுக்காக இருக்கும். பாருங்கள், காலரும் நல்லா ஃபினிஷிங்காக நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு தோழிகளுமே இப்போ உங்களுக்கு நான்